ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யுவஸ்ரீ vlog. நம்ம அகெயின் வந்து பிரைடல் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிசப்ஷன் லுக் தான் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் வந்து 2 o'clock வந்து கிளம்பிட்டோம். எங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட வந்து நாங்கள் போய் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரும், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரும், வித்தின் 1 hour 2 hours நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மெச்சூர்டாக ஆன்சர் சொல்வாள். நீ போயிட்டு வாம்மா, நீ மேக்கப் பண்ண போறியா, போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அது அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சொல்லிவிடுவா. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப அழுதுட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டா. போகிற வரைக்கும் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தா. எப்படியா சமாளிச்சுட்டு நாங்களும் வந்து கேபில் புக் பண்ணி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து என் சிஸ்டரும் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுனால அவளையும் பார்த்துக்கணும், அவள் மேக்கப் போடுறதுனால அவள் ஹெல்த்தும் நான் பார்த்துக்கணும். ஸோ அவளுக்கு தான் ஆக்சுவலி லெமன்லாம் எடுத்துகிட்டு வந்தது, வாமிட்டிங் ரொம்ப வரும் அப்படின்ட்டு. பட் அவளே யூஸ் பண்ணலை. எனக்கு எப்போவுமே காரில் போனால் ரொம்ப வாமிட் சென்சிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு தான் அது யூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து காரில் போகும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணணுன்னு, ஏதாச்சும் மறந்துட்டோமா, ஏதாச்சும் எடுக்கணுமா அப்படின்ட்டு. நாங்கள் ஏதாச்சும் மறந்துட்டோன்னா ஜெப்டோவில் இருக்கா திடீர்னு ஆர்டர் பண்ணுறதுக்கு அப்படிலாம் நாங்கள் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சீக்கிரமாக மண்டபத்துக்கு ரீச் ஆயாச்சு. ப்ரைடும் கரெக்ட் டைம் வந்துட்டாங்க, நாங்களும் கரெக்ட் டைம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி இவங்க வந்து என்கேஜ்மெண்ட் மேக்கப் பண்ணியிருந்த ப்ரீவியஸ் vlogல பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அன்றைக்கே புக் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் தான் எனக்கு மேரேஜும் ப்ளஸ் ரிசப்ஷன் பண்ணி விடணும்னு சொன்னாங்க. அன்றைக்கே புக் பண்ணிட்டாங்க. கண்டினியூஸாக நான் பிரைட் போகிறதுனால சுத்தமாக நான் vlogக்குன்னு வீடியோ எடுக்கல. சின்ன வீடியோ தான் எடுத்திருப்பேன் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பிரைடு கரெக்டாக vlog-ஆச்சும் எடுக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்தோம். ஆக்சுவலி மேரேஜுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி மேரேஜ் மேக்கப் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. 2மே தான் புக் பண்ணியிருந்தாங்க. பட் மேரேஜ் மேக்கப் வேண்டாம், இயர்லியே 5 o'clock வந்து பண்ணணும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட ரிசப்ஷன் மேக்கப்பும் நான் பண்ணிக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேடா, ஏதாச்சும் டவுட்டுனா கேளு. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் கரெக்ட் டைம் வந்துட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ரிசப்ஷன் மேக்கப் வந்து பண்ணும்போது மார்னிங் மேக்கப் பற்றி சொல்லியிருந்தாங்க. நான் அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக வந்து டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. பிகாஸ் நான் சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் லிட்டில் பிட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அந்தோட ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம். இவங்க இந்த லுக்கு வேணும்க்கா, எனக்கு கிளாம் லுக் கொடுங்க, மேட் ஃபினிஷ் கொடுங்க அப்படின்றத எதுவுமே அவங்க சொல்லலை. என் ஃபேஸுக்கு என்ன செட் ஆகுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹை லுக்கு எங்களுக்கு ரொம்பவே செட் ஆகிடுச்சு, ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ஆக்சுவலி எங்களுக்கு டைம் ரொம்பவே நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. எவ்ரி ரிசப்ஷன் பிரைட் நான் பார்த்துருக்கேன், கிளாஸில் ஒரு ஃபோட்டோ கூட எனக்கு எடுக்க டைம் இருக்காது, பிரைட் சீக்கிரமாக கூப்பிட்டு போயிடுவாங்க. பட் இவங்களுக்கு ரொம்பவே டைம் இருந்துச்சு. லாஸ்ட்டில் நிறைய ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரைட் போனாங்க. அந்தளவுக்கு டைம் இருந்துச்சு. பிரைட் ரொம்பவே ஸ்வீட் சொல்லலாம். அவங்க பேரண்ட்ஸ் ரிலேஷன் யாருமே ரூமுக்கு வந்து ஆக்சுவலி கிளம்பு டைம் ஆயிடுச்சுன்னு யாருமே சொல்லலை. அவங்களும் வந்து சைலண்ட்டாக அப்படியே எப்போ மேக்கப் மூடிட்டோம் அப்படின்னு இருந்தாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணலை. அன்றைக்கி ஹரிபரி இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக சட்டிலாக போச்சு. எங்களுக்கு ரொம்பவே அன்றைக்கி ஹாப்பியாக தான் இருந்தது. ஏன்னா பிரைட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பிரைட் மெய்டும் அன்றைக்கி புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி சடனாக தான் புக் பண்ணாங்க, முன்னாடி சொல்லலை. ஸோ என் தங்கச்சிக்கும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்கும் பிரைட்ஸ்மெய்ட் வந்து அழகாக லுக் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அது நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் பட் வந்து நேரில் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபோனில் அந்த ஃபைனல் லுக்கு வந்து பார்க்கும்போது லைட்னிங்கில் சம் சேஞ்சஸ், பட் நேர்லவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிரைடும் ரொம்ப ஹாப்பியானாங்க.
ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு மேக்கப் 90% முடிச்சாச்சு. ஹேர் டூவும் நாங்க ஃபினிஷ் பண்ண போறோம். எங்களுக்கு எங்க ஹேர் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டோர்ல தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கும். என் சிஸ்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. அந்த ஸ்டோரோட நேம் கேட்டுட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பிங்க் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து எங்க வாங்கணும்? அ எந்த ஸ்டோர்ல வாங்கணும்? ஏதாச்சும் உங்களுக்கு ஹேர் டூ பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து கிளியர் பண்ணுவோம். இந்த பிரைடுக்கு எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு? மேக்கப்பா? இல்ல லிப்ஸ்டிக்கா? இல்ல ஹை மேக்கப் ஆர் ஹேர் டூ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங்க் பண்ணுங்க. இந்த பிரைடுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, ஹேர் டூ அண்ட் ப்ளஸ் ஹை மேக்கப் சொல்லுவேன். ரொம்பவே ஹேர் டூ வந்து நீட்டா, சட்டிலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து எங்களுக்கு லேஹங்கா வியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு எங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அவங்களும் கரெக்ட் டைம் வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் சைட்ல வந்து பிரைட்ஸ்மெய்ட் வந்து மேக்கப் பண்ணி முடிச்சுட்டோம். இவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டே கேட்டேன் க்ரூம் மேக்கப் வேணுமா? அப்படின்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, இவங்க வந்து தனியா வராங்க ஒரு பெர்சனு அப்படின்ட்டு. பட் ஃபைனலா வந்து ஹேர் மட்டும் தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க போல. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்பவே டல்லா இருந்துச்சு எங்க ஃபேஸு பிரைடோட பார்க்கும்போது. 15 மினிட்ஸ் இருக்கும். 15 மினிட்ஸ்ல ஹரிபரியா வந்து க்ரூம் மேக்கப் வந்து பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபைனலா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு, அவங்களும் வெளிய ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நாங்க வெளிய கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அகைன் ரீடச் பண்ணணுமா? ஓகேவா மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஓகேன்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பிரைடல் மேக்கப் வந்து சூப்பரா ஃப்ரெண்ட்லி பேக்கேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் குடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.